நமஸ்காரம். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளே துனியா. வருகிற 2025 ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய தேர்வுக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் தேர்ட் பேப்பரில் 100 மார்க்ஸ் ஃபுல்லாக வந்து கொஷின் ப்ளஸ் வீடியோ ஆன்சரோட ஃபுல்லாக வீடியோஸில் ஃபுல்லாக நாங்கள் அப்லோடு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 3 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக விட்டுருக்கோம். இப்போ 4வது கொஸ்டின் பேப்பர். இந்த 4 கொஸ்டின் பேப்பருமே நீங்கள் பார்த்தா மினிமம் வந்து 100க்கு 100 ஷூராக கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்தே தான் திரும்ப கொஷின் வந்த கொஷினே தான் திரும்ப வருது. இந்த கொஷின் பேப்பர் வச்சு டெய்லி இப்போ இருந்தே நீங்கள் 2 ரோமன் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிவேசிக்காக மாடல் கொஷின் பேப்பர்ஸு 2025 சக்ஸஸ் கொஷின் பேப்பர்ஸு மார்க் வந்து இதுக்கு வந்து 100 மார்க்ஸு. இது ஹவர்ஸ் வந்து மார்னிங் வந்து சண்டே நடக்கும். 10 to வந்து 1 o'clock வரைக்கும் இந்த தேர்வு நடக்கும். 3 மணி நேரம். ஃபஸ்ட் ரோமன் கிஷி ஏக்கு விஷயப்பர் நிபந்து நிபந்தோன்னு பொதுக்கொட்டை வந்து எழுதி சொல்லியிருக்காங்க. மொத்தம் இந்த டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். மார்க் வந்து 15 மார்க்கு. ஃபஸ்ட்டு ஜீவன் மீ யாவதாம் அவரு கேள்கூத்துக்கா மகத்துவ இது வாழ்க்கையில் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகளின் பங்களிப்பை பற்றி எழுதுக. 2வது பாரதிய கிசான் விவசாயிகளின் பாரதிய இந்திய விவசாயிகள் பற்றி எழுதுக. பாரதிய சமாஜி பர் பாசாத்திய சன்ஸ்கிருத் கா பிரபாவ் இந்திய சமூகத்தில் மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கம். செகண்ட் ரோமன் இதில் 3ல் வந்து ஏதாவது 1 மட்டும் எழுதுங்க. செகண்ட் ரோமனில் வித்யாலயக்கு புஸ்தகாலய கேலியே அதிக संख्या में हिंदी पत्रिकाएं मांगवाने का अनुरोध करते हुए पत्र लिखिए. மார்க் வந்து 8 மார்க்ஸ். இது வந்து பத்திரம் அப்படின்னா கடிதம் எழுதுதல். ஏதாவது 2 கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதணும். மார்க் வந்து 8 மார்க்ஸு. இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து பள்ளி நூலகத்திற்கு அதிக எண்ணிக்கையிலான ஸ்கூலில் வந்து அதிக எண்ணிக்கையிலான ஹிந்தி செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளை வாங்க கோரி ஒரு கடிதம் எழுதுக. மாணவர்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நூல் நிலையத்தில் லைப்ரரியிலேருந்து வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. அதுதான் ஃபுல்லாக அங்கே இருக்குது. அடுத்தது யா அல்லது. 2வது அப்புனே வித்யாலயக்கே பிரதான்சாரிய கோ பிரார்த்தனா பத்திர लिखिए जिसमें अपने परिवार की आर्थिक स्थिति का उल्लेख करते हुए आर्थिक सहायता पाने का शिक्षण शुल्क से छूट मांगते हुए நிவேதன் கியா கயா ஹை. உங்கள் குடும்பத்தின் உங்களுடைய குடும்பத்தின் நிதி நிலைமையை குறிப்பிட்டு நிதியுதவி கோரி கல்வி கட்டணத்தில் விலக்கு கேட்டு உங்கள் பள்ளியின் முதல்வருக்கு ஒரு விண்ணப்பத்தை எழுதுக. 2ல் வந்து ஏதாவது 1 மட்டும் எழுதுங்க. அடுத்து 3வது ரோமனில் ஆப்கே பிரதீபிகை பாரதிய ஸ்டேட் பேங்க் சேக்ராந்தாபாத் शाखा में आपकी वचन गाथा संख्या இது அக்கௌண்ட் நம்பரு லாஸ்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க 678 है. जमा पर्ची डिपॉजिट फॉर्म का इस्तेमाल करके अपूर्त गाते में ₹4800 जमा कीजिए. அப்போ ஆப்கே அப்படின்னா அந்த இடத்துல பிரதீப்பை வந்து குறிக்குது. நீங்கள் பிரதீப் உங்கள் சேமிப்பு கணக்கு எண் வந்து 678. ஆரம்ப எண் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து 10 டிஜிட்டில் 11 டிஜிட்டில் இருக்குது. கடைசி எண் வந்து இங்கே லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த 678 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து செகந்திராபாத் கிளையில் வந்து அந்த ஷாக்கான பிரான்ச் அந்த கிளையில் வந்து உங்கள் அக்கௌண்ட் இருக்குது. அந்த வைப்பு படிவத்தை பயன்படுத்தி மேற்கண்ட கணக்கு வந்து ₹4800க்கான டெபாசிட் செய்வதை பற்றி எழுதுக. இங்கே வந்து சலான் இங்கே வந்து பதில் எல்லாமே இந்த கேள்வியிலே இருக்குது. இங்கே இந்த மாதிரி சலான் கொடுத்துருவாங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு உண்டான நீங்கள் ஆன்சர் எழுதணும். இங்கே டேட் போடணும். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே பாக்ஸ் இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர் இருக்குது. இங்கே லாஸ்ட்டாக இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் இங்கே ஃபில் பண்ணி கடைசியாக நீங்கள் 678 நீங்கள் கொண்டு வரணும். அப்புறம் தேதி இதெல்லாம் போட்டு இங்கே என்ன அமௌண்ட் இங்கே கொடுத்துட்டோம் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து நம்ம முன்னாடி சலான் வாங்கி ஃபில் பண்ணோம்னா அதுதான். அப்புறம் கீழே வந்து உங்கள் சிக்னேச்சர் போடணும். இதே தான் இங்கே பண்ணுறது தான். இந்த இடத்துல இந்த அக்கௌண்ட் நம்பர் இங்கே இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே நம்பர் இருக்கோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோஸில் ஃபுல்லாக நான் எல்லா லெட்டர் ரைட்டிங்கும் நான் போட்டிருக்கேன். அங்கே பாருங்கள் எல்லாமே நடத்திருக்கேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அங்கே போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணால்
இப்போ வரும். மொத்தம் 75 வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். பிரவேசிகாவில் புக்ஸில் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ செகண்டு आप अपने 4 मित्रों के साथ चेन्नई से रामेश्वरम जाने वाले हैं. रेलगाड़ी में आव आरक्षण हेतु ஃபார்ம் பரியனா ஃபில் பண்ணுறது நிரப்புங்க. இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. இது வந்து நீங்கள் உங்கள் 4 நண்பர்களுடன் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் செல்கிறீர்கள். ரயில் முன்பதிவுக்கான படிவத்தை நிரப்பவும். முன்னாடி வந்து முன்பதிவு செய்கிறோம் டிக்கெட்டுக்கு. அதுக்கு தான் இந்த சலான் இங்கே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணி இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதையே நீங்கள் பார்த்து பண்ணணும். नेक्स्ट 4th रोमन निम्नलिखित गदांश को संक्षेप में लिखिए. இது வந்து சன்ஷேப் 3 ஒரு பங்கு சுருக்கி வரைக அப்படின்னு ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இந்த பேராகிராஃபிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியமான வேலை மட்டும் எழுதி 3 ஒரு பங்காக எழுதணும். இதுக்கு மார்க் வந்து 5 மார்க்கு. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கூட இதில் இருக்கிற வார்த்தையை பார்த்து கூட நீங்கள் சுருக்கி நீங்கள் எழுதுங்க. ஒரு 120 வார்த்தை வருதுன்னா ஒரு 40 வார்த்தையில் நீங்கள் கொண்டு வரணும். இல்லை 100 இருந்தால் ஒரு 32 3 இந்த மாதிரி கொண்டு வரணும். மினிமம் குறைஞ்சபட்சம் 4 மார்க் உங்களுக்கு ஈஸியாக கொடுப்பாங்க. உங்களுக்கு இதோட ஆன்சர் வேணால் கூட ஃபுல்லாக நாங்கள் இப்போ ஆன்சரோட போட்டிருக்கோம். நாங்கள் அதில் கூட நீங்கள் போய் படிச்சுக்கலாம் அந்த பேராகிராஃபில். 4th रोमन अपनी பிராந்திய பாஷா में अनुवाद कीजिए. உனக்கு தெரிந்த மொழியில் வந்து நீங்கள் வந்து மொழியாக்கம் செய்யுன்னு சொல்லி அவங்க ஹிந்தி மொழியில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை படிச்சுட்டு தமிழ் மொழியில் வேணாலும் பதில் எழுதலாம், அப்படின்னா ஆங்கில மொழியில் கூட எழுதலாம். இதுக்கு வந்து மார்க் வந்து 5 மார்க்கு. 5th रोमन हिंदी में अनुवाद कीजिए. இதுங்க வந்து தமிழ் மொழியிலும் இருக்குது, அப்புறம் இங்கிலீஷ்லேயும் கொடுப்பாங்க. அது நீங்கள் என்ன பண்ணணும், ஹிந்தி மொழியில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி மார்க் வந்து 10 மார்க்கு. இப்போ ஹிந்தியில் வந்து 50 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தமிழ் வந்து பாகு 2 பார்க்குறோம். இதில் வந்து 50 மார்க் வரும். பாகு 2ல் ஏதேனும் 2 குறள்களை அடிப்பிரலாமல் எழுதுக. இப்போ வந்து மொத்தம் வந்து இதில் 4 குறள் கொடுத்துருக்காங்க. ஆரம்பமும் முடிவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அடி வந்து மாறக்கூடாது. மேலே 4 சீர் வரணும், கீழே வந்து 3 சீர் வரணும், மொத்தம் வந்து 7 சீர் வரணும். நீங்கள் எழுதுகிறப்போ வந்து மேலே திருக்குறள் ஹெட்லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் எழுதிட்டு அது கீழே வந்து இயற்றியவர் எழுதிட்டு அதுக்கப்புறம் திருவள்ளுவன் சொல்லி எழுதுனா பார்க்க அழகாக இருக்கும். ஈஸியாக வந்து 5 மார்க் வந்து ஈஸியாக கிடைக்கும். மொத்தம் அந்த 4 வந்து 2 திருக்குறள் எழுதினா போது ஒன்றுக்கும் 5 மார்க்கு. 2வது ரோமன் ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மீகாமல் விடை எழுதுக. 15 மார்க்கு. இதில் மொத்தம் வந்து 6 கொடுப்பாங்க. ஏதாவது 3 மட்டும் எழுதினா போது ஒன்றுக்கு 5 மார்க்கு. புறநானூறு குறிப்பு வரைக. 2வது ஆசாரக்கோவை குறிப்பு வரைக. 3வது பாரதியார் பற்றி குறிப்பு வரைக. 4வது குற்றால குறவஞ்சி பற்றி குறிப்பு வரைக. 5வது பெருமாள் திருமொழி பற்றி எழுதுக. 6வது திருநாவுக்கரசர் பற்றி குறிப்பு வரைக. இப்போ இது நம்ம 4வது மாடல் கொஸ்டின் பார்க்குறோம். ஏற்கனவே 3 மாடல் கொஸ்டின் இது வந்த கொஸ்டினே தான் திரும்ப வந்துட்டுருக்கு. அதனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை 4 முறை எழுதுகிற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகி ஈஸியாக நீங்கள் போய் தேர்வு எழுதலாம். 3rd रोमन ஏதேனும் 2க்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்கு. இதில் மொத்தம் டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 2 மட்டும்தான் எழுதணும். ஒன்றுக்கு 5 மார்க்கு. இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் மொழி இடம் எழுதிட்டு அது கீழே வந்து பொருள் போட்டு இடம் இந்த பொருள் எழுதுகிறப்ப கீழே வந்து அதுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. அப்போ தான் அவங்க பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அந்த இடம் எழுதுகிறப்ப அது எந்த இது பாடத்துலேருந்து வந்து அதை எழுதிட்டு அதை இயற்றியவர் யார், அந்த கவிஞரை பற்றி அந்த பெயர்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எழுதிருந்துங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே கீழே என்ன இருக்குது இதுக்கு உண்டானது அதுக்கு வந்து பொருள் எழுதணும். அப்போ தான் அவங்க வந்து ஃபுல் மார்க் வந்து 5 மார்க் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் நான் விடுதலை பெறுவேன், எனது கட்டுக்கள் அறுபடும், நான் விடுதலை பெறுவேன், எண்ணிச்சைப்படி எப்போதும் நடப்பேன். 2வது பரிசை நாம் பெறுவது பெரிதன்று, நம்முடைய ஆற்றலை தெரிந்து பாராட்டி கொடுக்கும் பரிசு 1000 மடங்கு உயர்ந்தது. 3வது உலகில் யார் யாரோ பேசுகின்றார்கள், அவருடைய சொல்லுக்கெல்லாம் இந்த ஆற்றல் இருக்கின்றதா. 4வது நான் ஊர் வந்து சேர்ந்த பின்னரும் என் உள்ளம் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை. இந்த 4 வந்து ஏதாவது 2 மட்டும் எழுதுங்க. வந்ததே தான் திரும்ப ஒவ்வொரு கொஸ்டின்லையும் வந்துட்டுருக்கு. 4வது ரோமன் ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மீகாமல் விடை எழுதுக. மார்க் வந்து 15 மார்க்கு. இதில் டோட்டலாக இதில் 6 கொடுப்பாங்க. ஏதாவது 3 மட்டும் எழுதுங்க. 5 மார்க்கு. இதுதான் லாஸ்ட் ரோமனில். இதுதான் தமிழில். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பராசக்தியை நோக்கி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூறும் மந்திரங்கள் யாவை. 2வது பாணர் தலைவன்
காளை பண்ணை மாலையில் பாடியதற்கான காரணம் என்ன? 3வது, கொல்லிமலையின் இயற்கை காட்சியை பற்றி எழுதுக. 4வது, பந்தின் அளவு மற்றும் வடிவம் பற்றி குறிப்பு எழுதுக. 5வது, அவையறிந்து பேசுதல் பற்றி சிறுகுறிப்பு தருக. 6வது, உவே சாமிநாத ஐயர் மறைந்தபோது கல்கி அவர்கள் கூறியவற்றை தொகுத்து வரைக. எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.